வணக்கம். புதுச்சேரி மாநில முத்தமிழ் கழகம் மற்றும் புதுச்சேரி நாடக நடிகர் சங்கம் இணைந்து புதுச்சேரியில் நடத்திய புத்தாண்டு கலை இலக்கிய திருவிழாவில் புதுவை தமிழ் சங்க தலைவர் முனைவர் வி. முத்து அவர்கள் தலைமை தாங்கினார். புதுவை கண்மணி கிரியேஷன்ஸ் இன் தலைவர் ராஜா அவர்கள் வரவேற்புரையாற்றினார். புதுச்சேரி மாநில முத்தமிழ் கழக நிறுவனர் பாவலர் சு. சண்முகசுந்தரம் அவர்கள் நோக்க உரையாற்றினார். கல்லை மாவட்ட முத்தமிழ்ச்சங்க தலைவர் முருககுமார், கல்லை மாவட்ட முத்தமிழ் சங்க துணைத் தலைவர் கலைமகள் காயத்ரி, புதுவை தமிழ்ச்சங்க செயலாளர் மோகன்தாசு, புதுவை தமிழ்ச்சங்க பொருளாளர் அருள் செல்வம், பாரதிதாசன் அவர்களின் பேரன் கோ. பாரதி அவர்களும் முன்னிலை வகித்தனர். முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், தமிழ் மாமனிதர் சங்க தலைவர் வேல்முருகனார், தூய் தமிழ் சங்க துணைத் தலைவர் ஆதிகேசவனார், குரலிசை குழு நிறுவனர் சொக்கலிங்கம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். உழவர் திருநாளே உலகத் திருநாள் என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து எம்.எஸ். ராஜா அவர்களின் இயக்கத்தில் ஸ்ரீவள்ளி திருமணம் நாடகம் நடைபெற்றது. நிகழ்வில் மாவட்ட முத்தமிழ் சங்க தலைவர் மு. முருககுமார் அவர்களின் தமிழ்ப்பணி மற்றும் சமூக பணியை பாராட்டி முத்தமிழ் ரத்னா விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். புதுவை கண்மணி கிரியேஷன்ஸ் தலைவர் ராஜா அவர்கள் நிகழ்வை தொகுத்து வழங்கினார். நிகழ்வில் நலிந்த நாடக கலைஞர்களுக்கு நிவாரண உதவி வழங்கப்பட்டது. ராகவேந்திரா கலைக்குழு ஒன்றின் நிறுவனர் ராமமூர்த்தி ஏற்புரை வழங்கினார். நந்தகோபால் நன்றி உரையாற்றினார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா. துரைமுருகன்.